யூரினரி இன்கான்டினன்ஸ் ரொம்ப காமனான ப்ராப்ளம். அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமனான ப்ராப்ளம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அது எப்பவுமே எப்படி பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூரினரி இன்கான்டினன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தும்மல் போட்டாலோ இருமுனாலோ இல்லை ரொம்ப வாய் விட்டு சிரிச்சாலோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்ஸ் ஆஃப் யூரின் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம். அதுவும் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 30+ இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்னும் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45+ அண்ட் 50+ இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும் இது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிற்கும் போதும் பண்ணலாம், உட்காரும் போது பண்ணலாம். உட்காரும் போது பண்ணால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நிற்கும் போதும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. உட்காரும் போது என்ன பண்ணுங்க, உங்க 2 காலையும் கால் மேல போட்டுட்டு உங்களோட இன்னர் தையை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் கண்ட்ரோலிங் யுவர் யூரின். உங்களோட யூரின் போகிறதுக்கு நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட இன்னர் தையை நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னாலே தட் வில் கிவ் அன் எஃபெக்ட். இது வந்து கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்றது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நான் இப்போ சொன்ன இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து நிற்கும் போது காலை பின்னிட்டு நீங்கள் அந்த எக்ஸசைஸை பண்ணலாம். இதே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கால் மேலே கால் போட்டுட்டு இந்த இன்னர் தைஸை நீங்கள் டைட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த லாக்ஸான மசில் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல யூரின் இன்கான்டினன்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டில் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நியர்பையில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள். யாராவது யூரின் இன்கான்டினன்ஸில் சஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.